right? When to apply the fertilizer? ஃபெர்டிலைசரை எந்த நேரத்தில் நாம் வந்து, எந்த நேரம்னா காலையிலையா மத்தியானமா நைட்டா அப்படி கிடையாது. ஹியர் த சீசன், எந்த டைமில் நாம் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இட் இஸ் நார்மலி த ஃபெர்டிலைசர்ஸ் ஆர் அப்ளைட் பிஃபோர் த செசேஷன் ஆஃப் மான்சூன். பிஃபோர் த செசேஷன்ங்கிறது கம்ஸ் டு ஹால்ட்னு அர்த்தம். கம்ஸ் டு ஹால்ட்னா அது முடிய போகிற நேரத்தில், மான்சூன் முடிய போகிறதுக்கு முன்னாடியே, பிஃபோர் த செசேஷன் ஆஃப் மான்சூன். பருவமழை பெஞ்சிட்டு இருக்கு, அது முடியறதுக்கு முன்னாடி அந்த டைமில் வி ஹவ் டு அப்ளை ஃபெர்டிலைசர். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணில் வந்துட்டு மழை பெய்யும் போது தான் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால ஈரத்தோட கரைஞ்சி அந்த உப்பு வந்து வேகமாக பிளான்ட்டுக்கு வந்து போகும். ஸோ அதனால் வந்துட்டு எப்போவுமே வந்து மழை சீசன் வந்து முடிகிறதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிடணும். அண்ட் த டோசேஜ் மீன்ஸ் ஹவு மச் குவான்டிட்டி ஆஃப் ஃபெர்டிலைசர் ஹேஸ் டு பி அப்ளைடு. எந்த அளவு ஒரு ஏக்கர் அல்லது ஒரு ஹெக்டேருக்கு எவ்வளோ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது. அண்டு டைம் ஆஃப் அப்ளிகேஷன், எந்தெந்த டைமில் எப்படி அப்ளை பண்ணணுங்கிற அந்த இதுவுமே வந்து இட் வேரிஸ் அக்கார்டிங் டு தி சாயில் அண்டு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். உங்கள்கிட்ட என்ன வகையான சாயில் இருக்குது, அதை மாதிரி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன் எப்படி, இதை பொறுத்து தான் வந்துட்டு இந்த ரெண்டுமே. அளவு எப்படி, டோசேஜ். அடுத்தது வந்து எந்த நேரத்தில் அப்ளை பண்ணுறது. கிளைமேட் வந்து மழை வர்றதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா மழை வரும்போது கரைஞ்சி அது பாட்டுக்கு உள்ளே போகும். அல்லது மழை நிற்கிறதுக்கு முன்னாடி, மழை பெய்யறதுன்னா மழை சீசன் ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது மழை சீசன் முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணிடணும். ஸோ த ரெக்கமெண்டட் ஷெட்யூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கர்நாடகாவுக்கு ரெக்கமெண்டட் ஷெட்யூல் அப்படின்னு ஃபார் ரெயின்ஃபெட் கிராப். ரெயின்ஃபெட்டுங்கிறது மானாவாரி நிலம் சொன்னோம் இல்லையா, மழையை நம்பி இருக்கக்கூடிய தோட்டம். அதில் வந்து என்பிகேயோட ரேஷியோ வந்து 2:1:1. 2:1:1 means 2 parts of nitrogen, 1 part of phosphorus and 1 part of potassium. மூணுமே வந்துட்டு 2:1:1 அந்த ரேஷியோவில் எடுக்கணும். உதாரணத்துக்கு 200 கிலோ வந்துட்டு நைட்ரஜன் எடுத்திருந்தோம்னா 100 கிலோ வந்து ஃபாஸ்பரஸ் இருக்கணும், 100 கிலோ வந்துட்டு பொட்டாசியம் இருக்கணும். அப்போ டோட்டலாக வந்துட்டு எவ்வளோ வந்துடும், 400 கிலோகிராம். ஸோ 400 கிலோகிராம் நாம் அப்ளை பண்ணோம்னா இந்த மாதிரி ரேஷியோ. இப்போ 100 இருக்குன்னு சொன்னால் அதுக்கு தகுந்தபடி இதை குறைக்கணும். ஸோ 100 இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் 25, இங்கே 25, ஃபர்ஸ்ட் இதில் 50. புரியுதா? இந்த மாதிரி நம்ம வந்து எடுக்கணும். இப்போ இதை வந்து இது வந்து பெர் இயருக்கு வந்துட்டு இந்த ரேஷியோ 2:1:1 அண்ட் இட் ஷுட் பி அப்ளைட் இன் 2 ஸ்பிளிட் டோசஸ். மொத்தமாக அப்படியே அப்ளை பண்ணிடக்கூடாது. ஒரு வருஷத்துக்கு தேவையான உரத்தை 2 தடவையாக பிரித்து போடணும். இது நாம் இப்போ பேசுகிறது ரெயின்ஃபெட் கிராப். ரெயின்ஃபெட் கிராப்ங்கிறது மழையை நம்பி இருக்கக்கூடிய மானாவாரி நிலங்களில். சரி, இப்போ 2ஆக ஸ்பிளிட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து எப்படி இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் டோஸில் 50 கிராம் நைட்ரஜன், 50 கிராம் ஃபாஸ்பரஸ், 50 கிலோகிராம் பொட்டாசியம் பெர் ஹெக்டேர் அஸ் எ காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ். கலப்பு உரமாக இந்த மூணும் சேர்ந்து 50 கிலோகிராம் நைட்ரஜன், 50 கிலோகிராம் ஃபாஸ்பரஸ், 50 கிலோகிராம் பொட்டாசியம் மூணும் வந்து கலந்து ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து அப்ளை பண்ணணும். அது எப்போங்கிறத அடுத்து பார்ப்போம். அண்ட் அப்ளைடு 2 to 3 weeks ஆஃப்டர் பாட்டம் ப்ரூனிங் இன் ஜூன் டு ஜூலை. ஜூலை, அதாவது ஜூன் ஜூலையில் வந்து பெரும்பாலும் நம்ம தமிழ்நாடு கர்நாடகாவில் வந்துட்டு அப்போ மான்சூன் சீசன் ஆரம்பிக்கும். ஜூன் மாதம் சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவ காலம் வந்து அந்த டைமில் தான் ஆரம்பிக்கும், ஜூன் மாதம். அதுக்கு 2-3 வாரத்துக்கு அப்புறம் 2 to 3 weeks ஆஃப்டர் பாட்டம் ப்ரூனிங். பாட்டம் ப்ரூனிங்கிறது ப்ரூனிங் சார் உங்களுக்கு நடத்திப்பார் அல்ல இனிமேல் நடத்துவார். செடியை வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்துட்டு ஒரு கன்வீனியன்ட் ஹைட்லேயே வந்துட்டு வச்சுருக்க முடியும். ஸோ அது வந்து எப்போ அப்படின்னு சொன்னால் ஜூன் ஜூலைக்கு முன்னாடி பாட்டம் ப்ரூனிங் பண்ணிடணும். பண்ணிவிட்டு 2 வாரம் கழித்து 2-3 வாரம் கழித்து வி ஹாவ் டு அப்ளை த ஃபெர்டிலைசர். ஃபர்ஸ்ட் டோஸ். த செகண்ட் டோஸ் ஆஃப் 50 கிலோகிராம் நைட்ரஜன் பெர் ஹெக்டேர் அஸ் ஸ்ட்ரெயிட் ஃபெர்டிலைசர். முதல்ல காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர் 3 கலந்தது. இப்போ ஸ்ட்ரெயிட் ஃபெர்டிலைசருங்கிறது நேரடி உரம். நேரடி உரம்னா நைட்ரஜன் மட்டும்தான் அதில் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. அப்போ செகண்ட் டோஸில் வெறும் நைட்ரஜன் மட்டும்தான், ஒரு ஹெக்டேருக்கு 50 கிலோகிராம். இது எப்போ, ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் லீஃப் ஹார்வெஸ்ட்.
முதல் தடவை வந்துட்டு அங்கே லீஃபை ஹார்வெஸ்ட் பண்ண உடனே அதுக்கு அடுத்து இந்த நைட்ரஜன் மட்டும் அப்ளை பண்ணணும். அண்ட் பிஃபோர் தி ஆன்செட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஸோ ஜூன் ஜூலையில் சவுத் வெஸ்ட் மான்சூன், செப்டம்பரில் ஆரம்பிக்கிறது நார்த் ஈஸ்ட் மான்சூன். இப்போ நமக்கு செப்டம்பர் வந்துருச்சு, இன்னும் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து ஆன்செட் ஆகலை, செட் ஆகலை. பட் யூஸ்வலாக இதுதான் நம்ம தமிழ்நாடு கர்நாடகாவில் நடக்க வேண்டியது. இந்த இந்த டைம் தான் நார்த்து ஈஸ்ட் மான்சூன். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த செகண்ட் டோஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் இயரில் வந்துட்டு எவ்வளோ பாருங்கள், டோட்டலாக 100 கிலோகிராம் நைட்ரஜன் 2 டோஸ்லையும் சேர்த்து, 50 கிலோகிராம் பாஸ்பரஸ், அனதர் 50 கிலோகிராம் பொட்டாசியம். இதுதான் வந்துட்டு ரெயின்ஃபெட் கார்டனுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஹெக்டேருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குவான்டிட்டி ஆஃப் ஃபெர்டிலைசர். ஸோ ஃபார் இரிகேட்டட் கிராஃப்ங்கிறது நம்ம நீர் பாய்ச்சக்கூடியது. அது ஆற்று பாசனமாக இருக்கலாம், அல்லது போர்வெல்லாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஓப்பன் வெல்ஸாக இருக்கலாம். எந்த இதாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நம்ம வந்து தண்ணி பாய்ச்சக்கூடியது வந்துட்டு இரிகேட்டட் கிராப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இரிகேட்டட் கிராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5:1:1. அங்கே வந்து 2:1:1 என்பிகே, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா in the irrigated crop 2.5:1:1. இப்போ 25 கிலோகிராம் வந்துட்டு நீங்கள் நைட்ரஜன் எடுத்தீங்கன்னா 10 கிலோகிராம் வந்து பொட்டாசியம், அடுத்து 10 வந்துட்டு 10 பாஸ்பரஸ், 10 வந்து பொட்டாசியம், இப்படி எடுக்கணும். நைட்ரஜன் கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும். ஸோ இன் தி irrigated crop the fertilizer is applied in 5 split doses. ஸ்பிளிட்னா என்னது, பிரித்து போடுறது. அங்கே 2 ஸ்பிளிட் பண்ணி போடுறது, இங்கே வந்து 5 ஸ்பிளிட் பண்ணி போடணும். எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே 5 times per year we will harvest the leaves. இரிகேட்டட் மல்பெரி கார்டனுங்கிறது இதுதான் பெரும்பாலும் வந்து விவசாயிகள் வச்சிருக்கக்கூடியது. அப்போ அவங்களோட தோட்டத்தில் வந்து வருஷத்துக்கு 5 தடவை வந்துட்டு லீஃப் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க, 5 தடவை ரியரிங் முடிப்பாங்க. பட் இப்போ அதெல்லாம் கூட, இது பழைய புத்தகம், அதனால 5ன்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ லீஃப் ஹார்வெஸ்ட் எல்லாம் வருஷத்துக்கு 7 தடவை 8 தடவை எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு லீஃப் ஹார்வெஸ்ட்டுக்கு அப்புறமும் ஒரு தடவை ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணும். ஸோ ஆஃப்டர் எவ்ரி ஹார்வெஸ்ட் mulberry crop fertilized so that growing crop is provided with adequate nutrients regularly to get uniform quality leaves. ஒவ்வொரு தடவை நாம வந்துட்டு லீஃப் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் we have to apply fertilizer so that the soil will be replenished with adequate nutrients. அங்கே லீஃப் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண சாயில நியூட்ரியன்ஸ் டெப்ளீஷன் will be there, and in order to compensate that we have to apply fertilizer so that we will get the uniform quality leaves. வருஷம் ஃபுல்லாக நீங்கள் லீஃப் ஹார்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இலையில வந்து சத்து குறைபாடு இல்லாத லீவ்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் த டோசேஜ் அண்டு ஷெட்யூல், எவ்வளோ அப்ளை பண்ணணும் ஒவ்வொரு ஸ்பிளிட் டோஸுக்கும், அடுத்து ஷெட்யூல்ங்கிறது எந்த டைமில் அப்ளை பண்ணணும். ஷெட்யூல் டிஃப்ரெண்ட் ஃபார் ரோ அண்ட் பிட் சிஸ்டம் ஆஃப் மல்பெரி. நம்ம என்ன சிஸ்டம் வந்துட்டு தோட்டத்தில் வந்து நடவு செஞ்சு வச்சுருக்கோமோ, பிட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருக்கோமா, ரோ சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருக்கோமோ, அதை பொறுத்து இந்த அளவும் அதே மாதிரி நேரமும் வந்து மாறுபடும். இதுதான் அந்த ரோ சிஸ்டத்துக்கு என்ன, பிட் சிஸ்டத்துக்கு என்னன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் உங்கள் புக்லேயே இந்த டேபிள் இருக்கும். ஸோ 5 ஸ்பிளிட் டோசஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது வந்து 6 போட்டிருப்பேன் பிட் சிஸ்டத்துக்கு மட்டும். பட் ரோ சிஸ்டத்தில் வந்துட்டு 5 ஸ்பிளிட் டோசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனில் வந்து பாருங்கள் 60-60-60 எல்லாமே காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர். எப்போ டைம்னா வித்தின் எ மந்த் ஆஃப்டர் ப்ரூனிங். ஸோ ப்ரூன் பண்ண உடனே ஒரு மாதத்துக்குள்ள. அண்டு த ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் வந்து மிட் ஆகஸ்ட் பை பாட்டம் ப்ரூனிங். ஸோ ஒவ்வொரு தடவையும் ப்ரூன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட்டில் ப்ரூன் பண்ணியாச்சு. ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் வந்து அப்ளிகேஷன் வந்து 60 கிலோகிராம் ஸ்ட்ரெயிட் ஃபெர்டிலைசர். செகண்ட் மட்டும் ஸ்ட்ரெயிட்டு. அடுத்து தேர்டு வந்து பாருங்கள், தேர்டு காம்ப்ளெக்ஸ் தான், அதே மாதிரி 60-60-60. அடுத்து ஃபோர்த்து, இப்போ இங்கே போட்டிருக்கிற குவான்டிட்டி வந்து பெர் ஹெக்டேருக்கு. ஃபோர்த்து வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஃபெர்டிலைசர் நைட்ரஜன், ஃபிஃப்த்தும் ஸ்ட்ரெயிட் ஃபெர்டிலைசர் நைட்ரஜன்.
ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இதில் பாருங்கள் நைட்ரஜன், அடுத்தது நைட்ரஜன், அடுத்து நைட்ரஜன், நைட்ரஜன், நைட்ரஜன். ஸோ ஸ்ட்ரெயிட் எல்லா டைம்லேயும் வந்து நைட்ரஜன் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். 2 டைம் மட்டும்தான் மற்ற ஃபெர்டிலைசர் வந்து நாம் அப்ளை பண்ண தேவை இருக்கும். இது ரோ சிஸ்டத்தில் நம்ம மோஸ்ட் ஆஃப் தி ஃபார்மர்ஸ் வில் ஃபாலோ திஸ் ரோ சிஸ்டம். இதுதான். அப்போ பெர் ஹெக்டேருக்கு டோட்டலாக வந்து நைட்ரஜனை கூட்டிங்கன்னா ஒரு 5 × 60 300 கிலோகிராம் ஆஃப் நைட்ரஜன், 2 தடவை 60 ஃபாஸ்பரஸ் 120, அதே மாதிரி 120 கிலோகிராம் பொட்டாசியம். இது ரோ சிஸ்டம். அடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பிட் சிஸ்டம். பிட் சிஸ்டத்துலேயும் நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ரோ சிஸ்டத்தில் என்ன அப்ளை பண்ணோமோ அதே தான். பட் இதில் வந்து அடுத்து நைட்ரஜன் அப்ளை பண்ணும்போது நைட்ரஜனோட அளவு வந்து ஒரு 20 கிலோ குறைச்சிக்கிட வேண்டியது. அந்த இது ரோ, ஏன்னா பிட் சிஸ்டம்ங்கிறது குழியிலே நீங்கள் போடுறீங்க. ரோ சிஸ்டத்தில் அப்படி கிடையாது. இப்போ குழியிலே போடுறதுனால பிளான்ட் வந்து ஈஸியாக அங்கே எடுத்துக்கிடும். அது ரொம்ப வேஸ்டேஜ் வந்து இருக்காது. இன்னொன்று பிட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறவங்க நம்பர் ஆஃப் மல்பெரி பிளான்ட்ஸும் வந்துட்டு அங்கே கம்மியாக தான் இருக்கும். அதனால உரம் வந்து ஒரு 20 கிலோகிராம் அளவுக்கு நைட்ரஜன் வந்து கம்மியாக தான் அந்த பிட் சிஸ்டத்தில் வந்துட்டு நமக்கு தேவைப்படும்.